இங்கே ஒரு பழங்குடியின பையன் இந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு பயந்து போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கொதிக்கிற பானையிலே குதிச்சிடறான். அந்த பொண்ணோட அப்பாவும் இது என்னடா என் பொண்ணுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அவளோட முகத்தை பாக்குறாரு. இப்ப பயந்து போய் அதே கொதிக்கிற சூப்பு பானைக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த குரூப்போட தலைவர் அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்துக்குமே ஒரு போட்டியா அறிவிச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, தான் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க காட்டுக்குள்ள தனியா போய் வேட்டையாடிட்டு அந்த மிருகத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றது அந்த போட்டி. இதை கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே தனியா போய் வேட்டையாடிட்டு வரணுமா, நாங்கெல்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிராங்க. ஆனா அதுல ஒரு பெரிய மூக்கு இருக்கக்கூடிய பையன் மட்டும் மணந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தனியா கிளம்பிடுறான். இப்ப ஒரு இடத்துல நிறைய அனிமல்ஸ் குரூப்பா நின்றுட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் கொடுக்குறான். அணிலுக்கு 8 பாயிண்ட்ஸ், மானுக்கு 48 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட, ஓகே நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிருகமா பார்த்து வேட்டையாடி கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வரான். அந்த இடத்துக்கு ஒரு ரொம்ப குட்டி உயிரினம் ஒண்ணு வருது. இதை வேட்டையாடினா நம்மளோட ஸ்டேஜ் என்ன ஆகுறது, அதனால இதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல ஒரு ஸ்குரில் இருக்கு. ஓகே இப்போதைக்கு இந்த காட்டு அணில வேட்டையாடி கொண்டுட்டு போய் நம்ம கல்யாணத்தை சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல உட்காந்து அதுவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த அணில் தாவி குதிச்சு ஓடிட இவனும் அதே மாதிரி ட்ரை பண்ற, கீழே விழுந்ததுதான் மிச்சம். இப்ப எழுந்து வந்தவன் ஒரு மரத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு ஓன்னு அழுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த அணிலும் எதுக்குப்பா அழுகிறேன்னு சொல்லி கேட்க, நான் மட்டும் ஒன்னு கொண்டுட்டு போல அப்படின்னா, இதை பார்த்துட்டு பரிதாபப்படுற அந்த அணிலும் என்ன கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட, எப்படியாவது தப்பிச்சு வந்துட, நீயும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஐடியா கொடுக்க அவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த அணில கொண்டுட்டு வந்து அந்த தலைவர் கிட்ட ஒப்படைக்க அதை கொண்டுட்டு போய் அங்க கொதிச்சிட்டு இருக்க சூப்பு பானைக்குள்ள போட்டுறாங்க. அட போங்கப்பா சுடு தண்ணியில குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஜாலியா குளிச்சிட்டு இருக்க ஊர் தலைவரும், நீதான்ப்பா என்னுடைய மாப்பிள்ள, இதோ என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப ஆசையா போய் தன்னோட வருங்கால ஒய்ஃபோட முகத்தை பாக்குறவன் பயந்து போய் அந்த கொதிக்கிற சூப்லயே விழுந்துறான். என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு அதோட முகத்திரைய விளக்குனதுக்கு பிறகுதான் தெரியுது அந்த பொண்ணு இல்ல பல்லு பொண்ணு ஆயானு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த சூப்பு பானைக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. இதுக்கு எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில அந்த பொண்ணோட முகத்தை அவ பாக்குறா. இப்ப அவளே பயந்து போயிரு. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளுடைய மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.